மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை நேரில் சந்தித்து நியூட்ரினோ ஆராய்ச்சி மையத்திற்கு எதிரான வழக்கில் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொண்டார். திருவனந்தபுரத்தில் பினராயி விஜயனை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, இடுக்கி மற்றும் தேனி மாவட்டத்தில் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த திட்டத்தை 2 மாநிலங்களும் கடுமையாக எதிர்க்க வேண்டியதன் அவசியத்தை பினராயி விஜயனிடம் எடுத்துரைத்ததாக தெரிவித்தார். பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடர்ந்து ஏற்கனவே இந்த திட்டத்திற்கு தடை பெற்றுள்ள நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கேரளா சார்பாக ஒரு மனுவை தாக்கல் செய்யுமாறு பினராயி விஜயனிடம் கேட்டுக்கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார். நியூட்ரினோ அப்சர்வேட்டரி INO இதை முதலில் நீலகிரி மாவட்டத்தில் அமைப்பதாக சொல்லி அங்கு எதிர்ப்பு வந்து வேறு பக்கத்துக்கு கொண்டு சென்று இது இமயமலையிலோ விந்திய மலையிலோ போட முடியாது, இருக்கிற மலைகளிலேயே உறுதியான பாறைகள் நிறைந்தது உலகத்திலேயே மேற்கு தொடர்ச்சி மலைதான் என்று கடைசியில் அம்பரப்பர் மலை தேனி மாவட்டத்திலே தேர்ந்தெடுத்து இந்த INO ஆராய்ச்சி நிறுவனத்தை அமைக்கப் போகிறார்கள். நீங்கள் கண்டிப்பாக அப்படி ஒரு கடினமான பாறையை தேர்ந்தெடுக்க வேண்டால் மகாராஷ்டிராவில் தேர்ந்தெடுக்கலாம், குஜராத்தில் தேர்ந்தெடுக்கலாமே. நாங்களா கிடைச்சோம். இந்த தேர்ந்தெடுத்துக்கிற இடம் கேரளா எல்லையிலிருந்து 2.5 கிலோமீட்டர்ல இருக்கு. 2 ஸ்டேட்டுக்கு ஆபத்து.